காது கேக்குறதுல ஆமா அம்மா ஆமா எங்கடா போற எங்கடி போற எங்கப்பா போற இல்ல ஒரு பெருமன் சென்று ஒரு மரியாதை இல்ல மரியாதை இருக்குது இருக்குது ஆமா மரியாதை இருந்தா எங்கடி வாடி போட்டு கேக்குறியா கேக்குறேன்னு சொன்னா காது இது மட்டும் கரெக்டா கேக்குறாப்பா சரிம்மா ஆமா இவ்வளவு நேரத்துக்கு வந்து தள்ளாடி வந்துக்கிறியே என்னால கொஞ்சம் கூட என்ன நிக்க கூட முடியல கொஞ்சம் உட்கார வைடா இப்படியே வந்து உட்காருமா எப்படா ஏமா ஏமா யார் மேல உட்காருமா கீழே இவனுக்கு அது தண்டாளி எல்லாம் கிடைக்குதாட்டுங்க என்ன உனக்கு பாட முடியும் எனக்கு வந்த கேது உனக்கு எண்ணிக்கடை வர உடனே எண்ணிக்கடை கொண்டு போய் பாடலை வச்சு சுடுகாட்டுல வைக்கும் எனக்கு வந்த கேது சுடுகாட்டுல வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்களாம் யாரு யமுனியா உன்னை எட்டு வச்சுட்டு தான் அவங்க எட்டு போல என்ன கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும் ஆமா நான் இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன் வந்துக்கிறீட்ட யாரு நீ யாரு எதுக்காக இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன் ஆமா இல்ல எவங்கிட்ட போற ஆமா இது இப்படி வந்துக்கிறியா யாருகிட்ட போற என்ன பார்த்து இவங்கிட்ட போற மாதிரி எனக்கு இல்ல எங்க போறீங்க உங்க பேரு என்ன ஆமா சொல்லுமா அப்படியா சொல்றவா இல்ல வயசான பொண்ணு உனக்கு கிடைச்சுக்கிட்டா என்னடா பொண்ணு அதனாலதானே இப்படி கிளிய பிடிச்சி பேசிட்டு பாட்டி நம்ம வீட்டுல ஏதாவது பொண்ணு இருக்குதா இருக்குது அதனால அத்தனை பெரிய ஆண்டு வரக்கூடிய யாரு தெரியுமா யாரு ஆமா காந்தாரி மருமகளே மாமி மாமியே மகன் செய்யடியாக தைப்பான மாமி
வச்சுக்கிற? இல்ல யார் வீட்டுல நல்லா கீரை வீட்டுல வந்து எவ்வளவு விழுந்து போச்சுன்னு இப்போ வல்லு 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 வல்லுன்னு பொலமினுக்கிறியே என்ன நடந்து போச்சு இங்க எங்க வீட்டுல விழுந்து வைக்குது. ஏடி இப்ப உங்க என்ன நடந்து போச்சுட்டு ஒப்பாரி 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 வச்சுக்கிறார். யார் என்ன பண்ணாங்க சொல்லிட்டு இல்ல எங்க வீட்டுல குணமா விழுந்து போய்க்குது இல்ல யாராலும் செத்து போயா இருக்கிறாங்க. இல்ல நானே அரண்மனையில் இருந்தேன். ஆமா எங்க வீட்டுல எல்லாம் என்ன நடக்குது என்ன நடக்கல ஆமா எல்லாமே உனக்கு தெரியும். ஆமா இல்ல எங்க வீட்டுல கோழி நடக்கும் ஆடு நடக்கும் மாடு நடக்கும் எல்லாம் நடக்கிறது உனக்கு தெரியும் தானே. ஆமா அதனால பாக்கறனால இப்ப எங்க வீட்டுல எவன் உண்டு போயிருக்குன்னு உனக்கு நான் சொன்னேனா? நான் சொன்னேனா? இப்ப உன்னால அம்மா அந்த சக்காலத்துக்கு எப்படி இப்பெல்லாம் வந்துக்குவா? உங்க வீட்டுல தானே நம்ம கேட்டு வாசப்படியில வச்சிருந்தேன். ஆமா அவங்க உள்ள வராங்கட்டி அங்க போயிருந்தடி. நான் ஒண்ணு போயிருந்தேனா எங்க கொண்டு போனா இல்ல எங்க வீட்டுல இலை உளுந்து போயிருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து உள்ள ஒப்பாரி 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 வச்சு நிற்கிறாள. நீ சொல்லி அனுப்புனியா? நானும் ஒண்ணுமே சொல்லல. நீ சொல்லாம எப்படி உள்ள வந்தா? நீ சொல்லாம எப்படி உள்ள வந்தான்னு கேக்குறேன். உங்க வீட்டுக்கு வந்து அரண்மனைக்கு வந்திருக்காங்க. எனக்கு தான் தெரியும். ஆமா கேட்டுல தானே இருக்கிறேன். கண்ணும் தேர்ந்த பொண்ணு கரெக்டா அடிக்கிறாளா? ஆடுது பூமியே பூமி ஆடல உடம்பு ஆடுது எல்லாமே ஆடுது. அப்ப கரெக்டா புடிச்சு அடிக்கிறே அடி அங்க நான் ஆனா ஒண்ணுமே தெரியலடா. ஒண்ணுமே தெரியல போனோன்னு என்ன ஓலை ஏற மாடத்தை பையன் அடுப்பே போச்சடா அடுப்பே போச்சடா பையன் ஓலை புடுறா முன்னாடி வாடா ஓலை புடிச்சு அதனால நினைத்துல ஆமா எதுக்கு ஒண்ணும் தெரியல. அவங்க வீட்டுல ஒரு சமயம் பணம் வந்து போயிருக்குமோ? அதானே ஆமா இல்ல நம்ம வீட்டுல வந்துக்குமோ? அதானே என்ன காரணத்தோட அப்புறம் எனக்கு தெரியல. அதனால அவளை கேட்கிறேன். ஆமா நானா வந்து இவர் ராஜாக்களுக்கு வாங்கப்பட்ட அழியாத பத்திரி. ஆமா நெருப்பில பிறந்தவள். ஆமா நீலவண்ணுக்கு பெண்ணையானவள். அகில் பெண் பிறந்து இவர் ராஜாக்களை மன புரிந்து இது நேரத்துல ஆமா பெரியமாவன் சொல்லக்கூடிய யாரு யாரு திருநாட்டு மைவன் இந்த நிறுவத்தை கொடுக்கின்ற போது அந்த நிறுவத்தை எடுத்து வந்தார் சின்ன மாமனார். அந்த நிறுவத்தை பார்த்து நாங்கள் அத்திமாவருக்கு இவர் ராஜாக்களோட அழியாத பத்தினியாக வந்தோம். ஆமா இந்த போது இந்த பாராச்சவனுக்கு ஒரு பெண்ணாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் உன்னை அரண்மனையில் தஞ்சமடைந்து இருக்கின்ற போது உன் மகன் சொல்லக்கூடிய துச்சாதனன் என்னை வா என்று போ என்று என்னை கண்டபிட செய்கின்றான். மாமி எப்பயுமே ஆமா நீதாட்ட ஆடுறவங்களை நம்பவே முடியாது. அதனால இப்போ உனக்கு கணவர் எத்தனை பாரு? ராஜாக்கள் 5 பேர். 5 பேர்களுடைய கணவன்மார்கள். 5 பேருக்கு முந்தாடி போடுறவா நீங்க ஒருத்தருக்கு முந்தாடி குறைஞ்சு போயிடும். என்னடி அப்படிதான் கூப்பிட்டுருந்தாலும் அது மட்டுமா 100 பேர் 1000 பேருக்கு கூட இவன் போறவன் ஒண்ணு ரெண்டு கிடையாது.
அப்படி 1000 பேரு கூடி சுயமா போறது 5 பேருக்கு. ஆமா. இப்ப அதுக்கு மேல நீ போறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இப்ப 5 பேருக்கு போற முன்னாடியே இன்னும் ஒண்ணு சேர்த்துனா 6 போனா உனக்கு என்னாடி போச்சு? இப்போ உனக்கு என்னாடி போச்சு? இதுக்காக நீ ஒப்பாரி ராஜாக்களுக்கு வாங்கப்பட்டாலும் மரியாதை கேட்டு போயிடுவேன். உன் வீட்டிற்கு வந்து என்னை வெளியே பிடித்து தள்ள வேண்டாம். உன் அரண்மனைக்கு வந்து என்னை ஆதரிக்க வேண்டும். அடித்து துரத்த கூடாது. நீயோ 100 பிள்ளை பெற்றாய். 100 பிள்ளை பெற்கின்ற போது அதில் ஒரு பெண் பிள்ளை பெற்றாய். அது போல நீ ஒரு பெண், நானும் ஒரு பெண். பெற்றாய், அது ஒரு பெண். அதனால பெண்ணோட குணம் பெண்ணுக்கு தெரியாது. பெண்ணோட குணம் யாருக்கு தெரியும்? பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால நான் போது எனக்கு அபயத்தை காக்க வேண்டும், எனக்கு ஆதரவு தெளிக்க வேண்டும். பாரு, 5 பேரால மட்டும் கிடையாது, 1000 பேருக்குள்ள போய் முன்னாடி போடுவா. இப்போ 5 சேர்த்து 6 மட்டும் மரியாதை கேட்பாடு. நீ பேசாத. என்னண்டா நீ பேசாத. அம்மா தெரியாத இவனுக்கு போறீங்களா 2 பேரா? அம்மா தெரியல. வரும்போது நீ சொன்னியா? என்னடி உன்னை என்ன
நாக்கை அறுத்துடுவார்கள். அதனால என்ன நாக்க அறுத்து விடுவார்கள். தூக்கு போட்டு அனுப்புறா. அதனால என்னை தொட வேண்டாம். நீ தூர நில்லு. போ போ போ. அப்படியா? ஏய், அந்த பக்கம் வந்தவர்கள் கை மொத்தமா திறந்தல் கொள்ளலாம். மண்டபி உன் உடம்பு மணக்குமோ வளர்ந்து போகுமோ? கொஞ்சம்